தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை சூத்திரதாரி செவ்வந்தி அதிரடி கைது நேபாளத்தில் சிக்கிய கோஷ்டி யாழ்ப்பாண வாசியும் சிக்கினார் என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது. பாஸ்போர்ட் எதுவே டமியாக் யுதாகென செவ்வந்தி ரட்டபெண்ணே யாப்பனே போட்டுவக்கிங் என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பிடுகிறது. சதித்துனாக் இந்தியாவே ரெதி நேபாளට ගිහින් රටින් පනින්න ලක්ෂ 70ක් වැය කරලා එවුනෝ අවුනේ கத்மண்டு தட்டு நிவேசகதி என்பதாக அந்த செய்தி தலைப்பெற்றிருப்பதை காலம். எனவே இந்த பாஸ்போர்ட் அவருக்கான பாஸ்போர்ட் செய்யப்பட்டது ஒரு டம்மியான போலியான விடயங்களை அடிப்படையாக வைத்து, அதே போல யாழ்ப்பாணத்திலிருந்து படகுண்டினூடாகத்தான் அவர் செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியே இருப்பதாக தெரிய வருகிறது. எனவே 3 நாட்கள் அவர் இந்தியாவில் தங்கியிருந்து அங்கிருந்து அவர் நேபாளம் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அவர் இங்கிருந்து வெளிநாடு செல்வதற்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாவினை செலவழித்திருப்பதாக செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். ஒழுகலாகி மேயுமட்ட ஹயாக் கொட்டுவேத்தி என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே ஒழுகல என்ற போலீஸ் அதிகாரிகளுடைய இந்த முக்கியமான சுற்றி வளைப்பினூடாக இந்த 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக லங்கா தீப பத்திரிகை பிரதான தலைப்பில் சுட்டிக்காட்ட இன்றைய தினம் திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி செவ்வந்தி நேபாளியின் மத்துவை මට හිතුණා කවදා හරි ஒழுகலசர் எவித் மாவ அரஸ்கராய் கேலா என்பதாக செவ்வந்தியினுடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய திவையின பத்திரிகை கூறுகிறது. எனக்கு எப்படியும் தெரியும், ஒழுகல என்பவர் வந்து நிச்சயமாக என்னை ஒரு நாள் தேடி வந்து கைது செய்வார் என்பதாக செவ்வந்தி இசாரா செவ்வந்தி அவர்கள் வழங்கிய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய திவையின பத்திரிகை பிரதான தலைப்பிட, அதே போல் உபத்தலைப்புகளாக பத்மேகே கல்லிய கம்பகா பபா ஒழுகலட்ட லக்ஷ பணா கப்பம் தி பேரியாமெட்ட ஹதலா என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடுகிறது. ஒழுகல் அவர்கள் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்ட போது பத்மையினுடைய குழுவில் இருக்கின்ற கம்பகா பபா என்பவர் ஒழுகலவு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாவை கப்பமாக வழங்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்தையும் நிராகரித்து இந்த 6 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பாத்தாளைய தவத் பாக் சமக கொட்டுவனு சஞ்சீவ காத்தனே மகாமுலகாரி கியா என்பதாக அவர் தெரிவித்த கருத்தை மையப்படுத்தி இருந்து திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. சமான ரூபயாக் அதி சாவகச்சேரியே தக்ஷிகே நமின் பாஸ்போர்ட் அதாகின இஷாரா யூரோப்பேட்ட பணிந்தலா என்பதாகவும் இன்றைய திவைன பத்திரிகை உபத்தலைவர் குறிப்பாக தனக்கு இணையான உருவமைப்பை கொண்ட ஒரு பெண்ணினுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு அவருடைய தகவலை பயன்படுத்தி கொண்டு சாவகச்சேரி சேர்ந்த பெண்ணுடைய அந்த தகவலை பயன்படுத்திக் கொண்டு இவர் ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வதற்கான முயற்சிகள் காணப்பட்டதாக திவைன பத்திரிகை இன்றைய தினம் பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏஎஸ்பி ஒழுகலகே தின துணக்க நேபாள கிரியான்விதை என்பதாகவும் இன்றைய திவைன பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியில் அந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறது. மாவிய பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. கணேமுல்ல சஞ்சீவ காத்தனேட கேவுனு இஷாரா செவ்வந்தி டமி கந்தக் சமக நேபாளியதி அல்லா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது காலம். எனவே இவரை போன்று இன்னும் ஒரு பெண்ணும் அங்கே கைது செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி இன்றைய மாவிய பத்திரிகையில் இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் செவ்வந்தி fled by boat spent 3 weeks in India before reaching Nepal என்பதாக இன்றைய தினம் அந்த செய்தி இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதனை அடிப்படையாக வைத்து வருகிறது. இஷாரா செவ்வந்தி உட்பட 6 பேர் கைது, நேபாளத்தில் விசேட நடவடிக்கையில் சிக்கினார், இன்று நாட்டுக்கு அழைத்து வர ஏற்பாடு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரபல பாதாள குழு தலைவன் கணேமுல்ல சஞ்சீவை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றின் 5ஆம் இலக்க நீதிமன்ற அறைக்குள் வைத்து சுட்டு கொலை செய்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி எனும் பெண் சம்பவம் நடந்து 237 நாட்களின் பின்னர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சிஐடி எனும் குற்றப்புலனாய்வு திணைக்களம், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு, மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவு ஆகியன இணைந்து சிஐடி தலைமையில் சர்வதேச போலீசார் ஊடாக நேபாள பாதுகாப்பு தரப்பினரோடு இணைந்து முன்னெடுத்த சிறப்பு நடவடிக்கையில் இவ்வாறு இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மலைப்பாங்கான பகுதியில் வீடொன்றில் தங்கியிருந்த போது அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரோடு தங்கியிருந்த மற்றொரு பெண் உள்ளிட்ட மேலும் 5 போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் அதன்படி நேபாளத்தில் மொத்தமாக கைது செய்யப்பட்டுள்ள 6 பேரையும் இன்று 15ஆம் தேதி இலங்கைக்கு அழைத்தவர் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதயபுலி சத்தியச்சகர் உதயகுமார் வுட்லர் தெரிவித்திருக்கின்றார். இந்தோனேசியாவில் இருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட கேல்பத்ரே
பத்மே மற்றும் ஏனைய பாதாள குழு கும்பல் உறுப்பினர்கள் ஐவரும் சிஐடி மற்றும் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் கேல்பத்ரே பத்மேயிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் இருப்பது குறித்து தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி ஏற்கனவே சர்வதேச போலீசார் ஊடாக சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த இஷாராவை கைது செய்ய சிறப்பு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சர்வதேச போலீசார் மற்றும் நேபாள பாதுகாப்பு தரப்பினர் பூரண உதவி பெறப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்த கைது நடவடிக்கையை ஒழுங்கமைக்க சிஐடி எனும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் போலீஸ் பரிசோதகர் கிஹான் மற்றும் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவின் பதில் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல ஆகியோர் நேபாளம் சென்று 4 நாட்களாக அங்கு அதிகாரிகளோடு இணைந்து இக்கைது நடவடிக்கையை திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதன்படியே சரியாக தங்கியுள்ள இடத்தை அடையாளம் கண்டு நேபாள போலீசார் கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் சிஐடி மற்றும் இலங்கை போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளில் கணேமுள்ள சஞ்சீவின் கொலையின் பின்னர் 4 நாட்கள் வரை இஷாரா செவ்வந்தி இலங்கையிலேயே இருந்துள்ளமை தெரிய வந்திருக்கிறது. அவர் மித்தனிய மற்றும் யாழ்ப்பாணம் பகுதிகளில் இருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜி.கே. பாய் எனும் பெயரால் அறியப்படும் கேல்பத்ரே பத்மேவின் நெருங்கிய சகா ஊடாக இந்தியாவுக்கு சென்றுள்ளமையும் தெரிய வந்திருக்கிறது. இந்தியாவில் 3 வாரங்கள் வரை தங்கியிருந்துள்ள இஷாரா செவ்வந்தி அங்கிருந்து ரயில் ஊடாக ஒரு பகுதிக்கு சென்று 7 நாட்கள் பயணத்தின் பின்னர் நேபாளம் சென்றிருப்பதாக போலீசார் கூறுகிறார்கள். இதற்காக ஜி.கே. பாய்க்கு 65 லட்சம் ரூபாவை செலவிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் போலீசார் அது குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் ஜி.கே. பாயும் உள்ளடங்குவதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாள நடவடிக்கையின் போது இஷாரா செவ்வந்தியை ஒத்த தமிழ் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த பெண் இஷாராவின் உருவத்தை ஒத்தவர் எனவும் அவரை வைத்து துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு இஷாரா செவ்வந்தி செல்ல திட்டமிட்டு விசா மற்றும் ஏனைய ஆவணங்களை பெற்றிருப்பதாகவும் போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஏனைய சந்தேக நபர்களில் கேல்பத்ரே பத்மேவுக்கு நெருக்கமான சகா ஒருவரும் நுகேகுடை மற்றும் மகரகம பகுதிகளைச் சேர்ந்த இருவரும் தமிழ் பெண்ணின் கணவர் என கூறப்படும் நபரும் அடங்குவதாக கூறப்படுகின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அன்று காலை 10 மணி அளவில் பாதாள உலக கும்பல் தலைவன் கணேமுள்ள சஞ்சீவ கொழும்பு 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றத்துக்குள் சட்டத்தரணி போல் மாறுவேடமிட்டு நபரினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பூச சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வரப்பட்ட சஞ்சீவ சந்தேக நபர் கூண்டில் நுழைந்த பிறகு ஒரு சட்டத்தரணி அவரோடு பேசுவது போல் எழுந்து நின்று 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியால் அவர் தலையிலும் மார்பிலும் 6 முறை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு சந்தேக நபர் மிகவும் அமைதியாக நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறினார். அதே நாளில் மாலை 4:30 மணி அளவில் புத்தளம் பாலாவியில் சந்தேக நபர் தப்பிச் செல்லும் போது கைது செய்யப்பட்டார். 34 வயதான சமின் தில்ஷான் பியுமங்க என்பவர் கந்தன ஆராய்ச்சி என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார். அவர் முன்னாள் கமாண்டோ வீரர் என அப்போது தெரிய வந்தது. இது குறித்து விசாரணையில் குறித்த கொலையை செய்ய தேவையான துப்பாக்கி தண்டனை சட்டக்கோவை சட்ட புத்தகத்தில் மறைத்து வைக்கப்பட்டு நீதிமன்றத்துக்குள் கொண்டு வரப்பட்டமை தெரிய வந்ததோடு நீர்கொழும்பு கட்டுவெல்கமையைச் சேர்ந்த பின்புற தேவகை இஷாரா செவ்வந்தி என்ற 25 வயது யுவதி அதனை எடுத்து சென்றமையும் அவரும் சட்டத்தரணி வேடமிட்டிருந்தமையும் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனினும் அந்த யுவதியை கைது செய்ய இதுவரை முடியாமல் போன நிலையில் 14 குழுக்கள் அவரை தேடி விசாரணைகளை முன்னெடுத்திருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக தப்பியோடிய வேனின் சாரதி, சம்பவத்தில் தொடர்புடைய 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள், சிறை அதிகாரி ஒருவர், துப்பாக்கி நடத்தியவரின் காதலி, இஷாரா செவ்வந்தியின் சகோதரர் மற்றும் தாயார் என பலர் கைது செய்யப்பட்டார்கள். கொலையை திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் கேல்பத்ரே பத்மேவும் கைது செய்யப்பட்டார். இவ்வாறான நிலையிலேயே கொலையை செய்ய முழுமையாக திட்டத்தை அரங்கேற்றிய பிரதான நபராக செயல்பட்ட இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். எனவே இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதிரடியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த நடவடிக்கையின் ஒரு கட்டமாகத்தான் இப்போது ஏற்கனவே கேல்பத்ரே பத்மே உள்ளிட்ட 5 பாதாள குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அண்மையில். எனவே இப்போது இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்படவில்லை. காரணம், அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருப்பதான செய்திகளும் வெளியாகிறது. எனவே இப்போது போலீசார் அமைதியாக இருந்து சர்வதேச போலீசாருடன் இணைந்து நேபாள போலீசார் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு இப்போது இஷாரா செவ்வந்தி உட்பட அந்த விடயத்தோடு தொடர்புடைய மேலும் 6 பேர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் துரிதகதியில் மேற்கொள்ளப்படுவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம்.